மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தில் யாருன்னா நம்ம ரியோராஜ் அண்ணன், அப்புறம் மாளவிகா மனோஜ், ஆர்ஜே விக்னேஷ்காந்த் மற்றும் பிளாக் ஷீப்பில் நடித்த நம்ம பிளாக் ஷீப் வீடியோ யூடியூப்பில் பார்த்துருப்போம். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் மீசே முருகு படத்தில் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார், கருப்பாக அவர் தான். ஸோ அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றில் ஜோ படத்தில் அதே அந்த ஜோவில் எப்படி ஒரு இதுவாகி லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகி ஒரு நல்ல படம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கப்புள் கல்யாணத்துக்கு அப்புறம் குறிப்பாக 2K கிட்ஸ் பசங்க 2K கிட்ஸ் பொண்ணுங்க இவங்க கல்யாணம் ஆகி இப்போ நிறைய பேர் சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிடுறாங்கல்ல. 2 மாதம் வாழ்ந்துட்டு டைவர்ஸு, 1 மாதம் வாழ்ந்துட்டு டைவர்ஸு, 1 வருஷம் வாழ்ந்துட்டு டைவர்ஸு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி நினச்சா மாதிரி டைவர்ஸ் பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த கல்யாணம் கப்புள் ஃபேமிலி லைஃபுக்கே அப்பாற்பட்டவன் இந்த மனசாட்சி மகேஷ். எனக்கு அது தேவையே கிடையாது. சும்மா படம் நமக்கு சினிமா பிடிக்கும், சினிமா லவ். ஸோ நான் பொண்ணை விரும்புகிறத விட சினிமாவை விரும்புவேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சினிமா லவ்க்காக நான் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்துட்டு வந்தேன். 2 பேருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மாளவிகா மனோஜ் சிஸ்டர் அவர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரியோ ராஜ் அண்ணன் அவர்களும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கனாகாலம் காலங்களில் நடித்து அப்புறம் ஆங்கர் ஸ்டேஜில் போய் ஆங்கராக நடிச்சு அப்புறம் பிக் பாஸில் போய் இப்போ பிக் பாஸில் ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கு போய் பண்ணிட்டு இப்போ இந்த படத்தை 3வது படம் லீடு. ஸ்வீட் ஹார்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, எனக்கு அந்த அளவுக்கு ஃபேராக இல்லை ஸ்வீட் ஹார்ட் படம். அது பிறகு 3வதாக ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த 2K கிட்ஸ் காசிப் லெவல் காமெடி நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த கோட் சீனில் ஃபேமிலி இமோஷன்ஸ் என்ன தான் இருந்தாலும் சேர்றாங்க பிரிகிறாங்க மறுபடியும் சேர்றாங்க. ஸோ இதுதான் போகுது. ஸோ நீங்கள் ஒரு கப்புளாக இந்த வீடியோ பார்த்துட்ருங்க, யாருன்னா ஒரு கப்புளாக இருக்கீங்கன்னா உடனே பிரிஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த நல்ல லைஃப் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் போராடிட்டுருக்குறாங்க வாழ்க்கையில். ஸோ பிரியணுன்னா நல்லா யோசித்து முடிவு பண்ணிவிட்டு 1க்கு 1000 தடவை நல்லா யோசித்து இவன் நமக்கு செட்டே ஆக மாட்டா, இவன் நமக்கு செட்டே ஆக மாட்டா, இவன் நமக்கு செட் ஆக மாட்டா, இவன் நமக்கு செட் ஆக மாட்டா, 2 தரப்புலையும் யோசிச்சுட்டு பிரிஞ்சிருங்க. ஸோ இதில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வரும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ரியோ அண்ணன் அந்த விஷயம் தெரியாமலே இவங்க சண்டை போட்டுறாங்க, பிரிகிறாங்க. தட்ஸ் மை சாய்ஸ்ன்னு ஒரு காமெடி நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் சமம்தான், ஈக்குவாலிட்டி தான் அந்த படம் பேசுது. ஸோ கொஞ்சம் சில காசிப்ஸ் காமெடிலாம் நல்லா இருந்தது. அப்புறம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணன் அவங்க ஒரு வக்கீல் இந்த படத்தில், அவங்க ஒய்ஃபும் ஒரு வக்கீல். அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு குழந்தை போது அந்த குழந்தையே காட்ட விடாமல் பண்ணிடுவாங்க அவங்க ஒய்ஃப் படத்தில். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வச்சு நம்ம ரியோராஜ் அண்ணன் கப்புலையும் மாளவிகா மனோஜ் இவங்கள 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணுன்ற ஒரு மோட்டிவோட தான் நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணன் இருப்பார் இந்த படத்தில். ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருந்தது, காமெடி ஃபன்னாக இருந்தது, கொஞ்சம் சிரித்தேன். ஸோ இவங்க ஸ்டார்டிங்கில் நல்லா புரிஞ்சிக்கிறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வீட்டில் சம்மந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இவங்க லவ் பண்ணும்போது தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆம்பளை தான் எல்லா வேலைக்கு போகிறான், வீட்டு சாமான், மல்லிகை தேவை, கரண்ட்டு பில்லு, ஒய்ஃபை பில்லு, டிவி பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வீட்டு வாடகை கூட இல்லை, சொந்த வீடு எல்லாம் பண்ணுறேன். உனக்கு என்ன பொண்டாட்டிங்க என்ன செலவுக்கு தேவை, சாப்பிட தேவை, என்ன தேவை, அதுதானே ஒரு ஆம்பளைக்கே வேலைக்கு போகிறான். இதுதானே காலங்காலமாக சராசரியாக நடந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒரு 30,000 சம்பளம் வந்தோடனே ஹீரோ கிட்ட அக்கௌண்ட்லேருந்து திடீர்னு டெபிட் ஆகும், மீடி 30,000 ரூபாய் செலவு பண்ணிடுற அப்படின்னு கேட்கணும் தான் இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ படம் எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது. அந்த டிரான்சாக்ஷன் ஆகும்போது அதில் வர சண்டை, கப்புள்ஸ் ஃபைட்டு, சேர்றாங்க பிரிகிறாங்க, கொஞ்சம் சீன் காமெடியாக இருந்தது. அந்த பிளாக் ஷீப் டீமில் நடித்த நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். எஸ்.